வெற்றிவேல் முருகனுக்கு ஒரு எல்லாம் வல்ல பணிவரை எம்பெருமான் கருணாச்சாரம் ஸ்ரீ ஞான ரெண்டாம் சமக்கிறது குருநாதர் அருணாபிரமன் தொடரே சமசம் எம்பெருமான் கரை முழுமற்ற குருநாதர் ஸ்ரீ அருணாசுவாமி திருப்பண்ட மகாமந்திரத்தில் கௌமாரி தத்து வரிசைப்படி பாடலில் 830 விழுதாத எனவே என துவங்கும் நாகப்பட்டினம் தளத்து திருப்பூருக்கான பாராயணத்தையும் பொருளுக்கும் பணியானத்திற்கு சமர்ப்பிப்போம். முருகாச்சலம். இந்த பாடல் முருகா வினையை வேறறுத்து திருவருள் புரிவீர் என்று வேண்டிக் கொள்கிற பாடல். திருவடி கூட பாடப்பெற்ற பாடல். தனனா 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 தனதான என்ற அற்புதமான சந்தக்குறிப்புடைய பாடல். முதல்ல பாடலை பார்க்கலாம். விழுதாது எனவே கருதாது உடலை வினை சேர்வதுவே புரிதாக விழுதாவினிலே உலகாயதம் மேலிடவே மடவார் மயிலாலே அழுது கெடவே அவமாகிட நாளடைவே கழியாது உனை ஊதி அவர் தாழ் அடியேன் உறவாய் மருவு ஓர் அழியாவரமே தருவாய் தொழுதார் வினை தொழுதார் வினை வேர் அடியோடு அறவே துகழ்தீர் பரமே தருதேவா சுரர்பூபதியே கருணாலயனே சுகிர்தா அடியார் பெருவாழ்வே எழுதா மறைவா முடிவே வடிவேல் இறைவா என்னை ஆள் உடையோனே இறைவா எதுதா அதுதா தனையே இணை நாகையில் வாழ் பெருமாளே. இப்போ இந்த பாடம் 44 எழுத்தடி எழுசீர் வண்ணவர்த்த பாடம். பாடலை ஒவ்வொரு வரியாக எடுத்து நம்ம பொருளுக்கு பார்க்கலாம். முதல்ல விழுதாது எனவே விழுதாது எனவே கருதாது உடலை வினை சேர்வதுவே புரிதாக. அதாவது விழுகின்ற தாது சுக்கிலம் என்று கருதாது உடலை கருதாமல் வினையின் சேர்க்கையே வினை பெறுவதையே விரும்புவதாய் விருதாவினிலே உலகாயுதம் மேல் இடவே மடவார் மயிலாது வீணாக உலகாயுதம் போகமே மோட்சம் என்னும் புத்தி மேலிட்டதனால் மாதர்களின் மயல் காரணத்தால் அழுது கெடவே அவமாகிட நாள் அடைவே கழியாது உணைவோதி அலர்தாள் அடியேன் உறவாய் மருவ ஓர் அழியாவரமே தருவாய். அழுது கெடவே நான் அழுதும் ஐயோ கெட்டு போயும் அவமாகிட வீணாக நாள் அடைவே என் வாழ்நாள் முழுமையும் கழியாது கழிந்து போகாமல் உன்னை புகழ்ந்து துதித்து மலருற்ற உன் திருவடியே அடியேனுக்கு உற்ற உறவாக கூட்டி வைக்கும் ஒப்பற்றதும் அழியாததுமான பரத்தை தந்து அழுவாயாக அப்படின்னு முதல் பகுதி கேட்டு ரெண்டாவது பகுதி தொழுதார் வினை வேர் அடியோடு அறவே துகழ்தீர் பரமே தருதேவா. தொழுகின்ற அடியாருடைய வினையின் வேர் அடியோடு அற்றுப்போக குற்றமற்ற மேலாம் பதவியை தருகின்ற தேவாதி தேவனை சுரர்பூபதியே கருணாலயனை சுகிர்தா அடியார் பெருவாழ்வே தேவர்களுக்கு அரசே கருணைக்கு இருப்பிடமானவனே சுகிர்தா புண்ணியனை அடியார்களுக்கு பெருவாழ்வே எழுதா மறை முடிவே வடிவேல் இறைவா இணையாள் உடையவனே எழுதாமறை வேதத்தின் சிறந்த முடிவு பொருளை கூறிய வேலை என்றும் இறைவனை என்னை ஆட்கொண்டு உள்ள பெருமாளை ஆளாக உடையவனே இறைவா எதுதா அதுதா தனையே இணை நாகையில் வாழ் பெருமாளே இறைவனே எதுதா அதுதா நீ எதை கொடுக்க வேண்டும் என்று எண்ணுகிறாயோ அதை கொடுத்துள்ள எனக்கு என்று ஒரு விருப்பம் வேண்டாம் தனையே இணை தனக்குத்தானே இணையான நிகரான நாகப்பட்டினத்தில் வாழ்கின்ற பெருமாளை அழியா வரமே தருவாய் அப்படின்னு வேண்டுகிறார். இப்போ விடு தாதுனா சுக்கிலம். அடுத்தது உலகாயுதம் தேகமே ஆத்மா போகமே மோட்சம் அப்படிங்கிற மதம். அடுத்தது எழுதா மறை அப்படின்னா வேதம் எழுதப்படாமலே வாய் மூலமாகவே தலைமுறையாக வந்தமையால் எழுதா மறைன்னு வந்தது. எழுதும் மறை தேவாரம். அடுத்தது இதில் எழுதா சுருதி எழுதும் சுருதி செழுமா திருச்செவி உட்சேர்த்தி அப்படின்னு பூவனநாதர் உலாவில் 61வது பாடல். எழுதாமறையும் எழுதும் மறையும் வலுவாது கேட்டு மகிழ்ந்தும்பர் திருவிடை மருதூர் உலாவில். அடுத்தது இந்த ஈற்றடி ரொம்ப அற்புதமான ஈற்றடி. அதுக்கு மேற்கோள் வேண்டத்தக்கது அறிவோய் நீ அப்படிங்கிற திருவாசகத்தான் ரொம்ப ஒரு இணக்கமான ஒரு மேற்கோள்னு வச்சுக்கலாம். வேண்டத்தக்கது அறிவோய் நீ வேண்டிய முழுதும் தருவோய் நீ. அடுத்தது இப்போ முதல்ல இந்த பாடலில் விழு தாது எனவே கருதாது உடலை தாதுக்களால் ஆன இந்த தூள உடம்பு ஒரு நாள் விழுந்துடும் அப்படின்னு நினைவு எப்போது இருக்கணும். இந்த உடம்பு நிலையானதல்ல, உயிர் நிலையானது. அதற்கு அதன் பிராரத்த வினைக்கு ஏற்ப இறைவர்களால் உடம்பு வாய்க்கும். அது வரும் வகை எப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே பல திருப்பூட படிச்சிருக்கோம். அடுத்தது வினை சேர்வதுவே புரிதாக மேலும் மேலும் வினைகளையே புரிந்து இருப்பதிலேயே தாகம் மிகுந்திருக்கும். வினையே ஆடவர்க்கு உயிரே அப்படின்னு சங்கநூல் சொல்லுது. அதன்படி வினைகளை புரிந்து கொண்டு தான் இருக்கணும். அது நல்வினையாக இருந்தால் தனக்கும் பிறருக்கும் இன்பத்தை தரும், தீவினையாக இருந்தால்
உடனடியாக பிறர்க்கும் பின்னர் தனக்கும் துன்பத்தை தரும். விருதாவினிலே உலகாயதம் மேலிடவே. விருதான வீணா பயனலாம். கடவுள் இல்லை அப்படிங்கிற கொள்கையுடையவர்கள் உலகாயுதர்கள். இவர் காண்டல், கருதல், உரை என்கிற 3 அளவுகளில் காண்டல்கிற பிரத்யட்ச அளவை மட்டும் தனக்கு உடன்பாடுன்னு கொண்டு கண்ணுக்கு புலனாகின்ற நிலம், நீர், தீ, காற்று ஆகிய 4 பூதங்களுமே எப்போது உள்ள பொருள் அப்படின்னு ஒத்துக்கொள்கிறாங்க. முதல்ல சொல்லப்படுகின்ற ஆகாயம் என்பது கண்ணுக்கு புலப்படாது. அதை உலகாயுதர் ஒரு பூதமாக ஏற்க மறுக்கிறாங்க. நிலம், நீர், தீ, காற்று என்னும் 4 பூதங்களின் சம்பந்தத்தால் ஆகியதான் அந்த உடம்புன்னு சொல்கிறாங்க. அது எது போலனா வெத்தலை, பாக்கு, சுண்ணாம்பு ஆகிய 3 ஒருத்தன் வாயில் போட்டு சாப்பிடும்போது செந்நிறம் தோன்றது போல இந்த 4 பூதங்களின் சேர்க்கையால் அவற்றுக்கு வேறாகிய உணர்வு உண்டு. அப்படின்னா அந்த உணர்ச்சியானது உடம்பு வளரும் தோறும் வளர்ந்து தேயும் தோறும் தேய்ந்து போவது என்பது, அதாவது உடம்பிற்கு வேறாக உயிர் என்பது உண்டு என்பது பொய் என்பது அவருடைய கூற்று. அது இல்லாமலும் உடம்பிற்கு நல்வினை தீவினை என்கிற இருவினையால் வரும் இன்பத் துன்பங்கள் என்பதும் பொய். இன்பத் துன்பங்கள் உடம்பிற்கு இயல்பாகவே இருக்குது. அதனால் இருவினை என்பதும் பொய்ங்கிறது அவங்களுடைய கூற்று. கடவுள் உண்டு என்பதும் பொய்ங்கிறது அவருடைய கூற்று. மயிலுக்கு அழகை ஊட்டியவர் யாரும் இல்லை, குயிலுக்கு குரலுக்கு இனிமை ஊட்டியவர் யாரும் இல்லை. அவையெல்லாம் இயல்பாக அமைந்துள்ளது போல இந்த உலகம் இயற்கையாகவே அமைந்துள்ளது. இல்லாத கடவுளை உண்டுன்னு சொல்லும் மார்க்கத்தை தழுவி மோட்ச இன்பத்தை அடைவோங்கிற கொள்கையும் பொய். அதனால் தான் கருதுகிறபடி இயல்பாகவே அமைந்த இந்த உலகத்தில் வாழ்கின்ற காலத்தில் இளம் பருவம் உடைய பெண்களை மணந்து நல்ல உணவை உண்டு நல்ல ஆடைகளை உடுத்து போகத்தோடு வாழ்வதுதான் மோட்ச இன்பம் அவருடைய கொள்கை. இந்த இன்பத்தை பெறாமல் பகைவராலும் நோயாலும் வறுமையாலும் வருந்துவதுதான் நரக துன்பம் என்பது உலகாயுதோட கொள்கை. இந்த உலகாயுத கொள்கை மக்களை எளிதில் மயக்கமாற்றப்படுது. எனவே தான் உலகாயுதன் என்னும் ஒழுந்திரல் பாம்பின் கலாபேதத்தை கடுவிடம்னர் மணிவாச பெருமான். இப்போ இப்படி கூறிய இந்த 4 பூதங்களில் கூட்டுறவில் பிராணவாயு நீங்கிட்டுச்சுன்னா முன் வளர்ந்த உணர்வு நீங்கி உடம்புங்கிறது நாசமாயிடும். எனவே வீடு என்கிற மோட்சத்தை அடைகிற போது அது பெரும் பேராயிரும். எனவே இந்த உண்மையை உணராதோர் மறுபிறவி உண்டுன்னு வீடு என்பது உண்டு என்றும் சொல்லி தவம் கிடந்து பட்டினி கிடந்து உடலை வருத்துறாங்க. அது இல்லாமலும் பொன்தானம், நிலத்தானம், உணவு தானம் அப்படிங்கிறவங்க வறுமை நோயால் பீடிக்கப்பட்டவர்கள். அவர் ஆலயம், தண்ணீர் பந்தல், கிணறு, சோலை, குளம் முதலிய தர்மத்துக்கு அமைப்பவர்கள் உயர்ந்தவர்கள் என்று சொல்கிற நூல்கள் வழிச்செல்பவர்கள் தாம் செல்கின்ற காலத்தில் இடைப்படையாமலும் உடம்பு இருந்தாமலும் பொருள் செலவில்லாமலும் தங்களின் பயணத்தை முடிப்பது நிமித்தமாக எழுதிய நூல்களாகும் அப்படின்னு சொல்கிறவங்க உலகாயுதர். அவங்களுக்கு இதெல்லாம் புரியாது. ஆகையால் இவர்களெல்லாம் விட்டுட்டு மனம் விரும்பி உணவு உண்டு நல்ல உடை அணிந்து இளம்பெண்களோடு சுகித்து வாழ்றதான் வாழ்க்கையின் பயன்கிறத உலகாயுதரோட கொள்கை. ஆனால் இவங்களை மறுத்து கடவுள் உண்டுன்னு நிறுவனங்க சொல்கிறது, ஒரு பிறந்த உடனே தாய் தந்தை இறந்து போய் இருப்பாங்கன்னா அவர்களை காணாதனாலே தாய் தந்தை இல்லைன்னு சொல்கிறது மாதிரி தான். கண்ணுக்கு புலப்படாத ஆகாயத்தை இல்லைன்னு கூறுவது மேகமானது திரண்டு முழங்கி மின்னி வானில் பறந்தெழுந்து அதனால் மழை பொழிவதை கண்ணால் காக்கிறோம். இது காட்சி அளவு மட்டுமின்றி கருதல் அளவையும் குறிக்குது. வெத்தலை, பாக்கு, சுண்ணாம்பு 3 கூடி சிவப்புங்கிற தன்மையை உண்டாக்குவதற்கு அவைகளை மென்று திங்கிற ஒருவன் வேண்டும் அப்படிங்கிறத போல அவைகளை உண்டாக்குவதற்கும் ஒருவன் வேண்டும்னு ஆத்திகள் சொல்கிறாங்க. கடவுள்னு சொல்லுபவர்கள் கைவர்கள் அவருடைய கூட்டுறவு கூடாதுங்கிறத வள்ளல் பெருமான் சொல்கிறார். பரமேது வினை செய்யும் பயனேது பதியேது பசியேது பாசம் ஏது பத்தி ஏது அடைகின்ற முத்தியேது அருளேது பாவ புண்ணியங்கள் ஏது வரமேது தவமேது விரதமேது ஒன்றுமில்லை மனம் விரும்பு உணவு உண்டு நல் வத்திரம் அணிந்து மடமாதர் தமை நாடி நறுமலர் சூடி விளையாடி மேல் கரம் மேவவிட்டு முளை தொட்டு வாழ்ந்து அவரோடு கலந்து மகிழ்கின்ற சுகமே கண்கின்ற சுகம் இதே கைகண்ட பலன் என்னும் கயவரை கூடாத அருள் தரமேவு சென்னையில் கண்டகோட்டத்தில் தலைமையோங்கு கந்தவேளே சண்முக துய்யமணி உள்முக சைவமணி சண்முக தெய்வமணிங்கிறார். மணிவாச பிறந்தவையும் திருவாச சொல்கிறார் இதே கருத்து. அடுத்தது மடவார் மயிலாலே அழுது ஆக்கிடவே. உலகாயுத மேலிட்ட பொழுது இயல்பாகவே உடலை மெய்யென்று கருதியிருப்பதனால உடல் சுகத்தை மனம் நாடும். அதனால் விளைவு துன்பம் மட்டும்தான். அதனால் வருத்தம் கொண்டு தான் ஆகணும். அவம் ஆகிட நாள் அடையவே கிடையாது. இறையர்களால் அருகில் கிடைத்த அந்த உடம்பையும் அதற்கு கிடைத்த வாழ்நாளை வீணாக்குவது அறிவீனம். இந்த மனித உடம்பு மிக மிக அருமையினும் அருமையானது. பிறப்பை நோக்க என்ன சார்? பிறவாமை தான். அப்படி பிறவாமை பெறுவதற்குரியது மனித பிறப்பு தான். எத்தனையோ காலம் ஈட்டி நல்பயனால் வருவது இந்த மானுடம். அண்டசம், ஸ்வேதசம், உர்பீஷம், சராயுஷம் என்ற 4 பிறப்புகளில் மாறி மாறி பிறந்து இறந்து இந்த உடம்பு மனித உடம்பு எடுப்பது கடலை கையால் நீந்தி கரை சேருவது மாதிரி. அண்டசம், ஸ்வேதசங்கள், உற்பிச்சம், சராயுதத்தோடு எந்த நாள் 84 100,000 தான் உண்டுபல் யோனியெல்லாம் ஒழித்து மானுடம் உதித்தல்
கண்டிடில் கடலை கையால் நீந்தனம் காரியம் காண்க சிவஞான சித்தியாரில். அரிதறிது மானிடராய் பிறத்து அழுதும்பா ஔவையார். எண்ணறிய பிறவிலும் மானுட பிறவிதான் யாதினும் அரிதறிதுகான் இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ யாது வருமோ அருகிலே இருந்தார். தாய்மான சொல் பெருதற்கரிய பிறவியை பெற்றும் பெருதற்கரிய பிரானடி பேனார் திருமூலர். இதுக்கு சேக்கிலார் பெருமான், மணிவாசக பெருமான், தாய்மான பல்வேறு அருளாளர்கள் பல விஷயங்கள் பல்வேறு பாடல்கள் சொல்லியிருக்காங்க. அடுத்தது உணை ஓதி இறைவன் திருப்புகழ எந்நேரமும் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதணும். தொழுதார் வினை வேறு அடியோடு அறவே துகழ்தீர் பரமே தருதேவா. துகழ்னா குற்றம், பரம்னா மேலான நிலை, பரநிலை. உயிர்களாகி நாம் அறிவுப்பொருளாகிய நம்ம இடத்துல அறியாமல் இருக்குது. எப்படின்னா ஒன்றன் பின்னால் தொடர்ந்து வருகிற பிறப்பிறப்புகள் அகப்பட்டு துன்புட்டு வரும். ஆயினும் எல்லா பிறப்பும் பிறந்து எழுத்தோம் என்பதையோ பிறவி நமக்கு துன்பம் தருவது என்பதையோ உணராது இருக்கிறோம். நாம் செய்த வினை காரணமாக தான் பிறவியின் துன்பங்கள் வருகின்றன என்பதை நாம் உணரவில்லை. இந்த பிறவிலிருந்து நம்மை எடுத்து காத்து பேரின்பத்துள் வைக்கவில்லை என்னுடைய திருவள்ளுவை நாம் அறியாமல் அதனை பற்றி சிறிதும் கவலை கொள்ளாமல் வாழ்கிறோம். அறிவு பொருளாக இருந்தோம் நாம் பிறவித்துயர் வினை திருவள்ளுவர் முதலியவற்றை அறியாது இருக்கிறோம். இவற்றை அறியாமல் இருப்பதற்கு காரணம் அகையிருள் தான். நம்ம காணும் தன்மையுடைய கண் பொருளை காண ஒட்டாதபடி இருள் என்கிற பொருள் அந்த கண்ணை மூடி மறைக்கிறது. கண் பொருளை அறியாத தன்மை இருளால் உண்டாவது. கண்ணை மறைக்கின்ற புற இருள் போல உயிரோடு பொருந்தி அதனை மறைத்திருக்கின்ற அகையிருள் ஒன்று இருக்குது. அதுவே ஆணவ மனம் சொல்லுவோம். இதுக்கு முன்னாடி தான் பேசினபடி பிறவித்துயர் வினை திருள் முதலிய அறியத்தக்க பல பொருள்கள் ஒன்றையும் அறிய ஒட்டாதபடி செய்வது ஆணவ இருள் மட்டும்தான். பொருள் கண்ணை மறைக்கும் போது கண் செயல்படாத போது உயிர் கண்ணுக்கு வேறாக இருப்பதால் அந்த கண் செயல்படாமையை கொண்டு அதனை மறைக்கக்கூடிய இருளாகிய பொருள் வந்ததுன்னு உயிர் கருதி உணருது. அது அகையிருளாகிய ஆணவமோ உயிரை மறைத்து நிற்குது. அப்படி மறைத்து நின்று அறியாமையை உண்டாக்குகிறது. உயிர் அந்த அறியாமையே அறிவு நம்பிடுது. அதனால் தன்னை ஒன்று மறைத்து வைத்திருக்கிறது என்பதை எந்த வகையிலும் உணர முடியாமல் போகுது. புற உலகில் இருள் வந்து சேர்ந்தபோது அதனை உணர்ந்து அதை நீக்கிக்கொள்ள வழி தேடுறோம். ஆணவர்களால் அறிவு மறைக்கப்படும் பொழுது அந்த மறைப்பை நம்ம உணர்வதில்லை. அதனால் ஏற்படும் அறியாமையை அறிவு நம்பிவிடும். அதனால தான் அறியாமை போக்கிக்குள்ள வழி தேடாமல் இருக்கும். இப்போ இந்த தலைப்பில் பேசிட்டே போகலாம். இப்போ நிறைய பேசிட்டே இருக்கு. இப்போ ஆணவத்தின் காரணமாக உண்டாவது கண்மம் அப்படிங்கிற வினை. உயிர் இறைவனை போல அறிவு பொருள் தான். ஆயினும் சுதந்திரமான அறிவினை உடையது அல்ல. அறிவதற்கு துணை ஒன்று வேண்டாது. தானே அறிவது சுதந்திர அறிவு. அத்தகைய சுதந்திர அறிவு உயிருக்கு இல்லை. அதைத்தான் புரிஞ்சு கொள்ளணும். என்ன, இறைவனை இன்றி ஆன்மா எதனையும் தானே அறியவும் மாட்டாது, எதனையும் தானே செய்யவும் மாட்டாது. ஆயினும் ஆணவ மனம் உண்டாக்குகிற மயக்க உணர்வால் ஆன்மா எந்த செயலுக்கும் தன்னையே வினை முதலாக கருதி நானும் முனைத்தேடும். அப்படி எழுந்த ஆன்மா ஆணவ சக்தியின் தூண்டுதலால் உலகப் பொருளை நோக்கி அவற்றின் மேலே இச்சை கொள்ளும். அந்த இச்சையால் தனதல்லாத அந்த பொருளை எனது சென்று பற்றும். எனது என்பது புறப்பற்று யான் என்பது அகப்பற்றும். இந்த இரு பற்றிலும் வெளியே செய்யும் முயற்சி வினை அல்லது கர்மங்களும். ஆணவ மனமே உயிருக்கு நான் என்கிற உணவை உண்டாக்கி வினைபுரியும் தன்மையை தருது. எனது என்கிற உணர்வை உண்டாக்கி அனுபவிக்கிற தன்மையும் தருது. இந்த இரண்டு தன்மைகளும் வினை உண்டாவதற்கு ஏதுவாகின்றன. அப்போ ஒருவர் நல்வினை செய்தால் அது புறப்படாத நிலையில் புண்ணியமாக நினைத்து நின்று பின் காலம் வந்தபோது இன்பமாகி பயனை தன்னை செய்தவர் கொடுக்கும். இதே மாதிரி தீவினை செய்தால் அது பாவமாக நினைச்சு நின்று பின்காலம் வரும்பொழுது துன்பமாகிய பயனை தன்னை செய்தவருக்கு கொடுக்கும். எனவே இன்பத்துக்கு காரணம் வினை. எனவே பிறவிக்கு காரணம் வினை. அந்த வினை அற்றால் ஒழிய பிறவி ஒழியாது. இந்த வினைகள் தான் பிறப்பிற்கு காரணம். வினை ஒழிந்தால் இந்த தேகம் திணிப்போது அளவும் இராது. உயிருக்கு முன்பிறப்பில் செய்யப்பட்டு கிடந்த இருவினைக்கு இடாதான் இந்த பிறப்பின் கண் இன்ப துன்பம் இடும். வினை ஜடம். அதனால் அதனை இறைவன் உயிர்களுக்கு உரிய காலத்தில் ஊட்டுப்போம். மருத்துவனும் மன்னனும் போலன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இறைவனில் நின்றால் வினைகள் விளைவது அற்றுப்போகும். பிராரத்த வினை உடல் ஊழாக கழிஞ்சிடும். அப்போ இறையருளால் தான் வினைகள் வேறற்று போகும் அப்படிங்கிறத தெளிவுபடுத்திடணும். அப்பர் சுவாமி சொல்கிறார், விண்ணுறு அடுக்கிய விறகின் வெவ்வழல் உண்ணிய புயல் அவை ஒன்றும் இல்லையாம் பண்ணிய உலகில் பயின்ற பாவத்தை நன்னி நின்று அறுப்பது நமச்சிவாயவேங்கிறார். அதனால் வழிபாடு நம் வினைகளை நெருப்பில் பட்ட விறகை போல் ஆக்கும். அப்படின்னால வழிபாட்டை பரவாத அற்று வினைகளை அறுத்து இறைவன் அருளால் பிறவியை மாற்றுவோம். ஆண்டாள் வச்சு என்ன சொல்கிறார் திருப்பாவையில், மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் எப்படி துறைவனை.
ஆயிரத்தில் தோன்றும் அணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தலால் சிந்திக்க போயபடியும் புகுதர்வான் நின்றடவும் தீயினில் தூசாகுமே சாதித்தே காட்டினேன். பகவத்கீதை 4ஆம் அத்தியாயம் 37ஆம் ஸ்லோகம். பகவத்கீதையில் 4ஆம் அத்தியாயம் 37ஆம் ஸ்லோகம் என்ன சொல்லுது? யதாம்சி சமித்தோக்னீர் பம்சதாத் குருதே அர்ஜுன ஞானாகினி சர்வகர்மாணி பஸ்பசாத் குருதே ததானது. என்ன அர்ஜுனா, சுடர்விட்டு எரியும் தீயானது விறகுகளை எப்படி சாம்பலாக்குதோ அப்படியே ஞானாகினியானது எல்லா கர்மங்களையும் சாம்பலா செய்யுங்கிறது. விளக்கு புக இருள் வாய்ந்தாங்கு ஒருவன் தவத்தின் முன் இல்லாததாம் பாவம். விளக்கினை தைவிடத்து சென்று இருள் வாய்ந்தாங்கு நல்வினை தீர்விடத்து நிற்குமாம் தீதுன்னா நாளடியாரில். எழுதா மறைமா முடிவே. வேதம் என்பது எழுதா கிளவி, எழுதப்படாமல் கேள்வி வாயிலாக அடியப்பட்டவங்களால சூர்தின்னு பேரதுக்கு. மறைமுடிவாம் சைவ குழுந்தேம்பார் கந்தகளின் போல. வேதத்தின் முடிபொருளாக வழங்குவோர் முருகவை. அடுத்தது இறைவா, இதுதான் அதுதான். இறைவன் இன்னாருக்கு இன்னும் அறிந்து அவரவரை அந்தந்த தொழிலை செலுத்தி ஆட்டு போவான். அதன் வழியை பலனை தருவான். பாவை கூத்தில் ஆட்டு வைப்பான். செயல்வழி பாவை ஆடுவது போல இறைவன் செலுத்திய வழி ஆன்மாக்கள் செல்லும். ஊட்டுவிப்பானும் உறக்குவிப்பானும் இங்கு ஒன்றோடு ஒன்றை மூட்டுவிப்பானும் முயங்குவிப்பானும் முயன்ற வினை காட்டுவிப்பானும் இருவினை பாச கயிற்றின் வழி ஆட்டுவிப்பானும் ஒருவன் உண்டேதில்லை அம்பலத்தேங்கிறார் பட்டினம் தடிகள். ஆட்டுவித்தால் ஆடொருவர் யாரொருவர் ஆடாதாரே, அடக்குவித்தால் ஆரொருவர் அடங்காதாரே, ஓட்டுவித்தால் ஆரொருவர் ஓடாதாரே, உருகுவித்தால் யாரொருவர் உருகாதாரே, பாட்டுவித்தால் ஆரொருவர் பாடாதாரே, பணிவித்தால் ஆரொருவர் பணியாதாரே, காட்டுவித்தால் ஆரொருவர் காணாதாரே, காண்பாரார் கண்ணுதலாய் காட்டா காலைனார் அப்பரடியர். அதனால் மணிவாச பெருமான் சொல்கிறார், தலைவன் மட்டுமே அறிவான். கண்ணார் முதலோய் கழனிகள் கண்டேன் கண்கள் கழிகூற எண்ணாது இரவும் பகலும் நான் அவையே என்னும் அது அல்லால் மண்மேல் யாக்கே விடுமாறும் வந்து உன் கடற்கே போகுமாறும் அண்ணா என்னை கடவேனோ அடிமை சால அடகுடுத்திங்கர். நாகையில் வாழ் பெருமாள். நாகப்பட்டினம் சோழ நாட்டு காவிரி தென்கை திருத்தலாம். தலத்தை பற்றி குறிப்பிட ஏற்கனவே பார்த்துட்டோம். அந்த தலத்து பெருமாட்டை வேண்டிக்கிறார். முருகா வினையை வேறறுத்து திருவள்ளுவர் புரிவீர் என்று வேண்டிக் கொள்கிற மிக அற்புதமான பாடல். இந்த பாடலை யமுனா கல்யாணிலையோ ஆயுதத்தில் பாடும்போது ரொம்ப நுண்ணிய உணர்வுகள் மேலிட்டு எழும்புகிறது இசைவனுடைய கருத்து. இந்த பாடலுடைய உச்சம் இந்த பாட்டோட ஈட்டடி தான். அடியவனுக்கு எது ஏற்றது என்பதை இறைவன் அறிவான். அதை அவன் தவறாது அடிக்கவும் செய்வான். அவரிடம் வேண்ட பெறுவது அவன் கருணையை மட்டும்தான். அப்படி வேண்டுவது கூட அவன் விருப்பம்தான். அவன் செய்து புகழ்பெற்ற மாணிக்கவாசருடைய வேண்டத்தக்க அறிவோயினி என்ற திருவாச பாடலின் கருத்து சுருக்கம் தான் இந்த பாடலுடைய உச்சமான ஈற்றடி. கையெடுத்து துய்த்து கால்பற்றி வணங்கும் அடியவர்கள் வினைகள் மலங்கள் ஐயங்கள் அச்சங்கள் ஆகியவற்றை அழித்து அவர்களை அரவணைத்துக் கொண்டு பரகதியும் தந்தரவும் கந்தவேல் கடவுளாவான். எனவே கருணாலயனான அவனை துதித்து தொடுவோம், அவன் கருணை யாசிப்போம், உற்றதை உந்தருமாறு வேண்டுவோம்னு இந்த பாடல் அருணையர் பெருமான் நமக்கு போதிக்கிறார். இந்த அற்புதமான பாடலை எல்லாம் அல்ல பழனியாண்டவன் திருவிழி சமர்ப்பித்து அவர்களுக்கு பாத்திரமாகவும் நாகப்பட்டினம் அமர் பெருமாளுக்கு அரோர குருநாதர் அருணா பெருமான் திருடைய சரணம் பழனியாண்டவனுக்கு அரோர அரோர அரோரா.